இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணுன்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம், கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் ஆமென் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, 2024 வருடம் கடைசி மாதத்திற்கு முந்தின மாதத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், இத்தனை மாதங்கள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளை, இஸ்ரவேலின் பெருமந்தைகளை, கர்த்தரை அறியாத ஜனங்களையும் கூட கண்ணையுமே பாதுகாப்பது போல பாதுகாத்து வழிநடத்தின நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். இம்மட்டமாய் நம்மை பாதுகாத்த தேவன் இனிமேலும் நம்மை பாதுகாக்க போகிற தேவன் 2025 வருடம் கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே இரக்கத்தினாலே நன்மையும் கிருபையுமாய் மலர அவருடைய தயவுள்ள கரம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளின் மேல் நீட்டப்பட்டிருக்கிற அவருடைய சுத்த கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நாம் இப்பொழுதும் கூட எப்பொழுதும் போல ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு கடந்து செல்லலாம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி கர்த்தருடைய அன்பு மகளோடே சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். உற்சாகமாய் கர்த்தருடைய சுத்த கிருபையினாலே நீங்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க கர்த்தர் அளிக்க போகிற சுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தி நாம் எல்லாரும் உற்சாகமாய் இந்த பாடலை பாடலாமா? என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கர்த்தரின் வெளிச்சமும் எனது மீட்புமானார், அவரே ஜீவனும் வாழ்வின் பலனுமானார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். தீயோர் என் உடலை விழுங்க நெருங்குகையில் இடறி விழுந்தார்கள், இல்லாமல் போனார்கள். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். படையே எனக்கு எதிராய் பாளையம் இறங்கினாலும் என் நெஞ்சம் அஞ்சாது, நம்பிக்கை இழக்காது. என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். கெடுவரும் நாளிலே கூடார மறைவினிலே மறைத்து வைத்திடுவார், பாதுகாத்திடுவார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எனக்கு எதிரான மனிதர் முன்னிலையில் என் தலை நிமிரச் செய்வார், வெற்றி காணச் செய்வார். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். அப்பாவின் கூடாரத்தில் ஆனந்த பலியிடுவேன், பாடல் பாடிடுவேன், நடனமாடிடுவேன். என்னை பலப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவால் எல்லாமே செய்து நான் முடித்திடுவேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, நம் கண்களை மூடி நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரிடம் அவர் கொடுக்க போகிற வார்த்தைகளுக்காக, அந்த வார்த்தைகள் அநேக ஆத்மாக்களை கர்த்தருடைய மந்தையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஒரு சின்ன ஜெபத்தை எடுக்கலாமா? கர்த்தர் நல்லவர். இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவை என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பன். எங்கள் அன்பு நல்ல தகப்பன், கர்த்தருடைய
சுத்த வார்த்தைகள் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு அவர்கள் வாழ்க்கையில் உள்ள இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளாய் மாறட்டும் அப்பா. உடைய அன்பு பிள்ளைகள் உடைய வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி புது வருடத்துக்குள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களையும் சுதந்திரத்துக் கொண்டு பிரவேசிக்க கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்ட போகிற உமது கிருபைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை எடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நன்றி ராஜாதி ராஜா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை என்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுத்த வேத வசனம் எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. ஆமீன். எசேக்கியேல் 38வது அதிகாரம் 7வது வசனம். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எங்கே நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக எசேக்கியேல் தீர்க்க தரிசியின் மூலமாய் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கூறுகிறார். கோகே, நீயும் உன் கூட உள்ள சேனைகளும் குதிரை வீரர்களும் ஆயத்தப்படுங்கள். உன்னுடனே கூட பெர்சியர், எத்தியோப்பியர், லீபியர், கோமேரு, தொகர்மா வம்சத்தார் இவர்களுடைய எல்லா இராணுவ வீரர்களையும் ஆயத்தப்படுத்தி நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. நீ தலைமையேற்று இந்த யுத்தத்தை நடத்து என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, மாகோகு என்பது ரஷ்யா பக்கத்தில் உள்ள எஸ்டோனியாவில் உள்ள ஒரு கிராமம். அங்கே அநேக பழங்குடியினர் குடியிருக்கிறார்கள். இந்த பழங்குடியின இனத்திற்கு தலைவனான அதிபதியான கோகுவை பார்த்துதான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் வார்த்தைகளை கட்டளையிடுகிறார். மாகோகு, கோகு இரண்டுமே பழங்குடியினர் தங்கியிருக்கிற கிராமங்கள். அவர்களுக்கு தலைவனாயிருக்கிற லீடராயிருக்கிறவன் தான் கோகு என்ற ஒரு பொல்லாத மனிதன். அவன் மாகோகு தேசத்தை சேர்ந்தவன். அவன் மேசேக் தூபாலின் ராஜா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இந்த யுத்தம் யாருடன் நடக்க இருக்கிறது? இஸ்ரவேல் தேசத்துடன். கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் கோகுவும் அவனுடைய கூட்டத்தாரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். இவையெல்லாம் எப்பொழுது நடக்கப் போகிறது? இதை குறித்து வெளிப்படுத்தல் சுவிசேஷகம் 20வது அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான் என்று சொல்லி, அவருடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்தல் சுவிசேஷத்திலே 20வது அதிகாரம் 8, 9வது வசனங்களிலே தெளிவாய் சொல்கிறார். இவர்களுக்கெல்லாம் தலைவன் யார்? சாத்தான். 1000 வருஷம் அரசாட்சி முடியும் பொழுது சாத்தான் தான் அவனுடைய காவலில் இருந்து விடுதலையாகி கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படியாய் அநேக ஜனங்களை கூட்டிக் கொண்டு பரிசுத்தவான்கள் தங்கியிருக்கிற பாளையத்தை சுற்றி சூழ பாளையம் இறங்குவான். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி அவன் வளைந்து கொள்ளுவான். ஆனாலும் கூட தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போடும். இவையெல்லாம் இனி நடக்கப் போகிற காரியங்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இனி நடக்கப் போகிற காரியங்கள் என்றால் கர்த்தருடைய வருகைக்கு பிறகு முதலாம் உயிர்த்தெழுதலிலே 1000 வருஷம் அரசாட்சியிலே கிறிஸ்துவோடே
பிரியமானவர்கள் அரசாண்ட பிறகுதான் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்க இருக்கிறது. 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பிறகுதான். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை எதை குறித்துதான் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், கோகே, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை எசேக்கியேல் 38வது அதிகாரம் 16வது வசனத்திலும் கூட, நீ தேசத்தை கார்மேகம் போல மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் என்று சொல்லி மிகவும் தெளிவாய் கர்த்தர் சொல்கிறார். எசேக்கியேல் 38வது அதிகாரம் 16வது வசனம், நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய், கடைசி நாட்களிலே இது சம்பவிக்கும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இவையெல்லாம் கர்த்தருடைய சித்தத்தின் படிதான் நடக்கிறது. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் கூடாது. கர்த்தர் அருமையாய் சொல்கிறார், இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாய் இந்த கூட்டம் எழும்பி வரும் என்று சொல்லி, அதுவும் கூட இந்த யுத்தம் கடைசி நாட்களிலே நடக்கும் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்ப நீங்க நினைக்கலாம், இஸ்ரவேல் தேசத்துடன் யுத்தம் பண்ணவா கர்த்தர் கோகை ஆயத்தம் பண்ண சொல்கிறார் என்று? இஸ்ரவேல் தேசம் கர்த்தருக்கு பிரியமான தேசம் அல்லவா என்று? கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளுடன் யுத்தம் செய்யவா கோகையும் அவனுடைய கூட்டத்தையும் ஆயத்தப்படு, அவர்களுக்கு தலைமையாயிருந்து யுத்தத்தை நடத்து என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தரே தமக்கு பிரியமான ஜனங்களுக்கு விரோதமாய் கோகை ஆயத்தப்படுத்தி யுத்தம் பண்ண சொல்கிறாரா என்று நீங்கள் நினைக்கலாம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை கர்த்தர் எதை செய்தாலும் அது அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மையாய்தான் முடியும். அவர் எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்ய மாட்டார். பார்க்க பெரிய யுத்தம் போல் இருந்தாலும் கூட அவை எல்லாவற்றையும் நன்மையாய் முடியும்படிதான் செய்வார். அவர் ஒரு நாளும் அவர் நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தீங்கு செய்ய மாட்டார். தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் அவர். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அதை போலதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரு யுத்தத்தை அனுமதிக்கிறார் என்றால் அந்த யுத்தத்திலே ஜெயம் உங்களுக்கு மாத்திரம்தான். நீங்கள் நினைக்கலாம், நாங்கள் பக்தியாய் இருக்கிறோமே, வேதத்தை வாசிக்கிறோமே, கர்த்தருக்கு பிரியமான பாதைகளில் செல்கிறோமே, ஏன் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த யுத்தம் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய அனுமதியோடு தான் உங்களுடைய வாழ்க்கையில யுத்தங்கள் வருகிறது. ஆனால் அந்த யுத்தம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆமென், அல்லேலூயா. முற்றிலுமாய் உங்களுடைய எதிரிகள் சங்கரிக்கப்படுவார்கள். அந்த யுத்தத்தின் முடிவிலே அதை நீங்கள் செய்ய போவதில்லை, கர்த்தர் தான் செய்ய போகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால் தான் இங்கே கோகையும் அவன் கூட்டத்தையும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் ஆயத்தப்பட சொல்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை எதற்காக? இஸ்ரவேலின் சத்துருக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவதற்காக. அதனால் தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அதே எசேக்கியேல் 38வது அதிகாரம் 16வது வசனத்திலே மிக தெளிவாய் சொல்கிறார், கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று சொல்லி. நாம் மறுபடியுமா இந்த வேத வசனத்தை திரும்ப வாசிக்கலாமா? எசேக்கியேல் 38வது அதிகாரம் 16வது வசனம், கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்திற்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் என்று சொல்லி. கோகே, எதற்காக உன்னை யுத்தத்திற்கு ஆயத்தப்பட சொல்கிறேன்? எதற்காக ஒரு ஜன கூட்டத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் உன் மூலமாய் எழும்பச் சொல்கிறேன்? எதற்காகவென்றால்
நான் நேசிக்கிற ஜனங்களின் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக கர்த்தரே பரிசுத்தர் என்று அந்த ஜனங்கள் அறிவதற்காக, குறிப்பாக நீயும் உன் கூட்டத்தாரும் அறிவதற்காக தான் உன்னை இஸ்ரவேல் தேசத்திற்கு விரோதமாக வர பண்ணினேன் என்று நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அமேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எதிரிகள் கர்த்தருடைய வல்லமையை அறிந்து கொள்வதற்காக, கர்த்தருடைய பராக்கிரமத்தை அறிந்து கொள்வதற்காக, பரலோக ராஜ்யத்திலே 4 ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருப்பதைப் போல கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளும் அவருடைய எதிரிகளும் கர்த்தரே பரிசுத்தர் என்று அறிந்து உணர்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் கோகையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் ஆயத்தப்பட சொல்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அது மாத்திரமல்ல, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கோகை பார்த்து சொல்கிறார், நீயும் உன் எல்லா இராணுவங்களும் உன்னோடு இருக்கிற ஜனங்களும் இஸ்ரவேல் மலைகளில் விழுவீர்கள் என்று. அப்போ ஆயத்தப்படு என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார் என்று அர்த்தம். யுத்தத்திலே ஜெயம் கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு என்று அர்த்தம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இதை குறித்து கூட எசேக்கியேல் 39வது அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எசேக்கியேல் 39வது அதிகாரம் 7வது வசனத்திலே அதனால் நான் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்று. இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, 1000 வருஷம் அரசாட்சி முடிந்த பிறகு சாத்தானுடைய கூட்டத்தாரை சேர்ந்த கோகு மாகோகு தேசத்தின் அதிபதியாகிய கோகு ஒரு ஜன கூட்டத்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்புகிறான். அதுவும் கூட கர்த்தருடைய கட்டளையின்படி. கோகை பார்த்து கர்த்தர் தான் சொல்கிறார், நீ ஆயத்தப்படு, ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி யுத்தத்தை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாய் செய் என்று சொல்லி. எதற்காக? அந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பதற்காக, சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் முற்றிலுமாய் முறியடிப்பதற்காக. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இப்போ நீங்க தங்கி இருக்கிற இடத்துல அல்லது நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை கேலி பண்ணுவார்கள், வெக்கரிப்பார்கள், உங்கள் இருதயம் சோர்ந்து போகும், நீங்கள் பலவீனப்படுவீர்கள். பயந்து போய், நான் ஒரு தப்பும் செய்யவில்லையே, ஏன் எனக்கு விரோதமாய் எழும்பி நின்று கெக்கரிக்கிறார்கள் என்று வருத்தப்படுவீர்கள் இல்லையா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, இதிலே ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒரு ஜனக்கூட்டம் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று கேலி பண்ணுகிறார்கள் என்றால், உங்களை பகைத்து கொண்டே இருக்கிறார்கள் என்றால், கூடிய விரைவிலேயே அந்த சத்துருக்கள் மத்தியிலே ஒரு பந்தி உங்களுக்கு ஆயத்தமாகி இருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் உங்கள் எதிரிகளை முறியடிக்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண போகிறார் என்று அர்த்தம். இங்கே கோகை, நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று சொல்லி கோகை கர்த்தருக்கு பிரியமான இஸ்ரவேல் ஜனத்திற்கு விரோதமாய் எழும்ப பண்ணி, அந்த யுத்தத்திலே இஸ்ரவேல் ஜனத்திற்கு ஆதரவாய் யுத்தம் பண்ணி எதிரிகளை முறியடித்து ஜெயத்தை தரப்போகிற தேவன்தான் உங்களுக்காக உங்கள் எதிரிகளுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண போகிறார். அப்ப அந்த எதிரிகள், உங்களை பகைக்கிறவர்கள் உங்களை பார்த்து எள்ளி நகையாடும் பொழுது நீங்கள் அருமையாய் தம்பி ஜான் ஜெபராஜ் பாடின பாடலை பாடலாம். கர்த்தர் நல்லவர். சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில் அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? சத்துரு சிரிக்கையில் அல்லேலூயா, ஏளனம் செய்கையில்
அல்லேலூயா. என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். என் எதிரி பெருக பெருக என் பந்தி அளவும் பெருகும். நான் துதித்து பாடும் போது சிறைச்சாலை கதவும் திறக்கும். ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்ப இந்த யுத்தத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் சும்மா இருக்க வேண்டும். அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட சொல்லக்கூடாது. அவர்களைப் போல கோமாளிகளைப் போல ரோட்டில் நின்று ஆடக்கூடாது. ஏளனம் பண்ணக்கூடாது. அவர்களை கேலி பண்ணக்கூடாது. ஆனால் அவர்களுக்குள் இருந்து கிரியை செய்கிற யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற வேத வசனத்தின்படி நீங்கள் அந்த மனிதர்களுக்குள் இருந்து உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று யுத்தம் செய்கிற சாத்தானுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க வேண்டும். தெருவிலே சின்ன பிள்ளைகள் சண்டை போடுவாங்க, பார்த்திருப்பீங்க இல்லையா? ஒரே ஒரு சிறுவன் எதிர்த்து நிற்கிற 4-5 சிறுவர்களுக்கு விரோதமாய் தைரியமாய் செல்வான். ஒத்தைக்கு ஒத்த வாரியா என்று சொல்லி, அவர் நோஞ்சானாய் இருந்தாலும் பலவீனமானவனாய் இருந்தாலும் கூட தைரியமாய் செல்வான். என் கூட சண்டை போட வாரியா, ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட வாரியா என்று சொல்லி அவ்வளோ தைரியம். அந்த சிறுவனுக்கே அவ்வளவு தைரியம் என்றால் நீங்கள் யார்? உங்களோடு இருப்பவர் யார்? சேனைகளின் கர்த்தர், யுத்த சம்பன்னர், ராஜாதி ராஜா, பராக்கிரமசாலி. ஆமென், அல்லேலூயா. அதனால் தான் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 11வது வசனத்திலே சொல்கிறார், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்தியவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி எரேமியா 20வது அதிகாரம் 11வது வசனம், கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடே இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்தியவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லும் பொழுது அவரை சுற்றி பெருங்கூட்ட ஜனங்கள் எழும்பி நின்று அவருடைய யுத்தம் பண்ணும்படி அவருக்கு விரோதமான வார்த்தைகளை பேசி அவரை வேதனைப்படுத்துகிறார்கள். ஆனாலும் கூட அவர் சோர்ந்து போனாலும் கூட தைரியமாய் சொல்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், பயங்கரமான பராக்கிரமசாலியாய். அதனால் இவர்கள் நிச்சயம் வேதனைப்படுவார்கள், அவமானப்படுவார்கள். அவர்கள் நினைக்கிற காரியங்கள் வாய்க்காது. கர்த்தர் என் கூட இருந்து யுத்தம் பண்ணி ஜெயத்தை எனக்கு கட்டளையிடுவார் என்று சொல்லி. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தாவீதும் அப்படித்தானே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தனாகிய கோலியாத், பயங்கரமான நல்ல உயரமான ஜைஜாண்டிக்காய் இருக்கிற ஒரு பொல்லாத வீரன் பெலிஸ்தன் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஏளனமாய் பேசுகிறான். அப்பொழுது சிறுவனாகிய தாவீது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த சிறுவனாகிய தாவீது தைரியமாய் அவனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண புறப்படுகிறான். அவன் கோலியாத்துக்கு முன்னே நின்று கொஞ்சம் கூட பயப்படாமல் ஒரே ஒரு கூழாங்கல்லை தன் கையில் எடுத்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனுக்கு விரோதமாய் அவன் முன்னே நின்று சொல்கிறான். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45வது வசனம். தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக்கொடுப்பார் என்று சொல்லி தைரியமாய் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறான்? தாவீது, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய். நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன்.
இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். அதற்கு அடுத்த வசனம், அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று உலகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். 47வது வசனம், கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்று. சிறுவனாய் இருந்தாலும் மகா பெரியவனான கோலியாத்தை பார்த்து சொல்கிறான். எதனால் இந்த தைரியம் அவனுக்கு வந்தது? இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் தலைவராய் கர்த்தர் இருப்பதனால கர்த்தர் யுத்தத்தை செய்வார். நான் சும்மா ஒரு கல்லை எடுத்து அவனிலை வைத்து சுழற்றி கோலியாத்தின் நெற்றியில் பட எரிந்தால் போதும், கர்த்தர் யுத்தத்தை செய்து அவனை கீழே விழத் தள்ளுவார் என்ற விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. அவன் கர்த்தர் மேல் வைத்த விசுவாசம் அவன் மூலமாய் கோலியாத்தை வீழ்த்தினது. கோலியாத் ஒரே ஒரு கல்லினால் கீழே அடங்கடிக்கப்பட்டு விழுகிறான். அதை செய்தது சிறுவனாகிய தாவீது. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை உங்களுக்கு விரோதமாய் ஆயத்தம் பண்ணினார் என்றால், அவர்கள் உங்களை பார்த்து கேலி பண்ணுகிறார்கள் என்றால், நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகிறது என்ற அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. அந்த எதிரிகள் தலை குனிந்து ஓடும்படியான சூழ்நிலைகள் உண்டாக போகிறது என்ற அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கோலியாத்தை போன்று பொல்லாத நபர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று யுத்தம் பண்ண வந்தால், நீங்கள் கொஞ்சம் கூட கலங்காமல் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய பட்டயத்தை கொண்டு அந்த கோலியாத்தை ஈஸியாய் முறியடித்து விடலாம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெள்ளம் போல சத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், வெள்ளம் போல சத்தன் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பார். அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். 1000 தான் துன்பம் வந்தாலும் அணுகாது அணுகாது, ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் அலகையை வென்று விட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின்னடப்போம், கலப்பையில் கை வைத்திட்டோம், நாம் திரும்பி பார்க்க மாட்டோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம், கோலியாத்தை முறியடிப்போம். இயேசுவின் நாமத்தினால் விசுவாச கேடயத்தால் நாம் பிசாசை வென்றிடுவோம், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீரநடை நடந்திடுவோம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தி, உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற விலை சூனிய கட்டுக்கள், செய்வினைகள், மாந்திரியங்கள், இன்னும் பலவித அசுத்தாவியுடைய கிரியைகளின் நிமித்தமாய் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? கலங்காதீர்கள் எனக்கு அன்பான தேவ ஜனமே. இஸ்ரவேலின் பெருமந்தையை கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த பிசாசுக்கு விரோதமாய் நீங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டுவிடும். சாத்தான் உங்கள் கிட்டே வரவே நடுநடுங்கும். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய்
அசிரியா ராஜாவாகிய சனகரிப் யுத்தம் பண்ண வருகிறான். அதை கேள்விப்பட்டவுடன் எசேக்கியா ராஜா ரெட்டு உடுத்தி கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலே விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறான். கர்த்தரை உறுதியாய் பற்றி கொண்டு 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனத்திலே நீங்கள் ஈஸியாய் புரிந்து கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 19:19 இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். உடனே கர்த்தரிடமிருந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் எசேக்கியா ராஜாவுக்கு பதில் வருகிறது. நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லி சனகரிப்பை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 22வது வசனத்திலே, யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் என்று சொல்லி 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 22வது வசனம் சனகரிப்பை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய், நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமதே, சனகரிப் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய்தான் அகங்காரமான வார்த்தைகளை கூறுகிறான். ஆனால் இங்கே கர்த்தர் சொல்கிறார், இஸ்ரவேலின் பரிசுத்தரை அல்லவா நீ நிந்தித்து தூஷித்தாய், நீ அவருக்கு விரோதமாக அல்லவா உன் சத்தத்தை உயர்த்தினாய், நீ இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் உன் கண்களை மேட்டிமையாக ஏறெடுத்தாய் என்று சொல்லி, அதனால்தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் யார் எழுப்பினாலும் அது அவருக்கு விரோதமாய் எழும்பினது என்று அவர் எடுத்துக்கொண்டு அந்த எதிரிகளுக்கு விரோதமாய் அவரை யுத்தம் பண்ணி அவருடைய அன்பு பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் ஒரே ஒரு தூதனை அனுப்பி சனகரிப்பையும் அவனுடைய சேனைகளையும் கர்த்தர் முறியடித்து எசேக்கியாவை வெற்றி சிறக்க செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால்தான் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ நான் என் விரலை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன், அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். கர்த்தருக்கென்று ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய தாசர்களை கர்த்தருடைய வேலைகளை செய்யும் பொழுது அநேக உபத்திரவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம். அநேகம் பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்பலாம். ஆனாலும் கூட அவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று கர்த்தரை எடுத்துக்கொண்டு அவருடைய ஒரு சுண்டு விரலை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பார். அதனால் என்ன நடக்கும்? அதனால் அவர்களிடம் வேலை பார்க்கிறவர்களுக்கு கொள்ளை பொருளாய் மாறிவிடுவார்கள். அவர்களை சூறையாடி விடுவார்கள். அன்பான தேவ ஜனமே, அதனால் ஒருபோதும் கலங்காதீர்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்யாமல் தொடர்ந்து உற்சாகமாய் செய்யுங்கள். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்கள் எதிரிகளை அவர் முறியடிப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, தேவனுடைய தாசனாகிய சாது சுந்தர் சிங்குக்கு கூட எதிர்ப்புகள் அதிகம். ஒரு கிராமத்திலே அவருக்கு எதிர்ப்பு அதிகமாயிருந்தது. அதனால் வேறு வழி தெரியாமல் சாது சுந்தர் சிங் அந்த கிராமத்தை விட்டு வெளியேறினார். ஆனாலும் கூட அந்த பொல்லாத மனிதர்கள் அவரை விடுவதாக இல்லை. அவரை கொன்று போடும்படி திரண்டு வந்தார்கள். திரள் கூட்டமாய் அவரை நெருங்கி வந்தார்கள். தூரத்திலே அந்த பொல்லாத ஜனக்கூட்டம் வருவதை பார்த்து சாது சுந்தர் சிங் தப்பித்து செல்ல முயற்சிக்கவில்லை. அப்படியே முழங்கால் படியிட்டு அவருடைய ஆவியை ஆண்டவரின் கரங்களில் ஒப்பு கொடுத்தார். அவருடைய முடிவுக்காக காத்திருந்தார். ஆனால் அவர்கிட்டே நெருங்கி வந்த அவர்கள் திடீரென்று பயந்து பின்வாங்கி ஓடிவிட்டார்கள். சாது சுந்தர் சிங்குக்கு என்ன நடக்கிறது என்றே தெரியவில்லை. மறுநாள்
மறுபடியும் அவர்கள் தூரத்திலே வருவதை பார்த்தவுடன் சாது சுந்தர் சிங் நினைத்தார், மறுபடியும் அவர்கள் தன்னை கொல்லவே வருகிறார்கள் என்று சொல்லி. ஆனால் என்ன நடந்தது? அவர்கள் அவர் அருகே வந்தவுடன் அவர் முன்பாக பணிவோடு மண்டியிட்டு வணங்கினார்கள். உடனே அவர்களை பார்த்து சாது சுந்தர் சிங் தைரியமாய் சொன்னார், நான் கிறிஸ்துவுக்காக மரிப்பதற்கும் ஆயத்தமாகி இருக்கிறேன் என்று. அவர்களோ அவரை ஒன்றுமே செய்யவில்லை. அப்படியே முழங்கால் படியிட்டு பணிவோடு அவரை நோக்கி பார்த்து சொன்னார்கள், ஐயா, நேற்று நாங்கள் உங்களை கொன்று போடும்படி வந்தோம். ஆனால் அருகே வந்தபோது உங்களை சுற்றிலும் வெண்ணிற அங்கி அணிந்தவர்கள் கையில் பட்டயங்களை ஏந்தியபடி நிற்பதைக் கண்டோம். பயந்து போய் ஓடிவிட்டோம் என்று அறிக்கையிட்டார்கள். யார் சாது சுந்தர் சிங்கை சுற்றி நின்றிருந்தார்களாம்? பட்டயங்களை ஏந்தின தேவ தூதர்கள், வெண்ணங்கி தரித்த தேவ தூதர்கள். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சங்கீதம் 34வது சங்கீதம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி. சங்கீதம் 34வது சங்கீதம் 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, சாது சுந்தர் சிங்கை கொன்று போடும்படியாய் திரள் ஜன கூட்டம் எழும்பி நின்று அவரை கொல்லுவதற்காக அவர்கள் நெருங்கி வந்த வேளையிலே பரத்திலிருந்து உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் அதை கண்ணோக்கி பார்த்து உடனடியாக வெண்ணங்கி தரித்த பட்டயம் கைகளில் ஏந்தின தேவ தூதர்களை அவரை பாதுகாக்கும்படியாய் அனுப்புகிறார். அந்த தேவ தூதர்கள் சாது சுந்தர் சிங்கை சுற்றி நின்றதுனால, அந்த வெளிச்சம் பிரகாசித்ததுனால அவரை கொல்ல வந்த ஜனங்கள் பயந்து ஓடி போய்விட்டார்கள். அது மாத்திரமல்ல, மறுநாள் வந்து அவருக்கு முன்பாக பணிந்து மண்டியிட்டு நடந்த காரியத்தை சாது சுந்தர் சிங்கிடம் சொல்கிறார்கள். உடனே சாது சுந்தர் சிங் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அவரை பாதுகாத்த கர்த்தரை குறித்து சாது சுந்தர் சிங் சொன்ன வார்த்தைகளை அந்த திரள் ஜன கூட்டத்தினர் அப்படியே கேட்டு ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினார்கள். ஆமென், அல்லேலூயா. இவ்வளவு பெரிய அதிசயமான காரியம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, எப்பேற்பட்ட சூழ்நிலை, எப்பேற்பட்ட ஆபத்துகள் உங்களை சூழ பாளையம் இறங்கியிருந்தாலும், பொல்லாத எதிரிகளின் கூட்டங்கள் உங்களை சங்கரிக்க நினைத்தாலும் கூட பயப்படாதீர்கள், கலங்காதீர்கள். உங்களை கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை பாதுகாத்து உங்களை யாரும் தொடாதபடிக்கு உங்களை சுற்றி சூழ பாளையம் இறங்கி பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கொடியே, வீறு கொண்டெழுவீரேசு வீரரே, மாறு கொண்டு மன்னர் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, அல்லேலூயா. யூத சிங்கம் யுத்த சிங்கமே, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கொடியே, அல்லேலூயா. எங்கள் கோடி வெற்றி கொடியே, கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்தியாவி நிற்கிறார்.
வல்ல யுத்த வீரரே. அல்லேலூயா கத்தர் வல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. சத்ரு வெள்ளம் போல ஏறி வருகிறான், சத்யாவி வேக கொடியை ஏற்றுவார். கோலியாத்தின் வேஷம் இங்கே செல்லுமா, கோஷமிடும் இளைஞரின் முன் நில்லுமா. கத்தர் நாமம் அல்ல கோட்டையே. அல்லேலூயா கத்தர் நாமம் அல்ல கோட்டையே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. அப்பரித்தலங்கமதை வீழ்த்தியே, ஆவிகளின் சேனைகளை வெல்வோமே. கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. அல்லேலூயா கொடிகள் ஏந்தும் படைகள் அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நமக்கிருக்கும் இந்த பலன் போதுமே, நாதன் இயேசு அனுப்புவதால் போவோமே. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா. ஜீவதேவ சேனை அல்லவா. அல்லேலூயா ஜீவதேவ சேனை அல்லவா. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. முடிந்ததென்று முழங்கி நிற்கும் வீரனே, உற்றும் அவனை முறியடித்த தீரனே. சிலுவையில் சிரம் நசித்த சீலனே, சிலுவை கொடியை ஏற்றும் தேவ பாலனே. வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம். அல்லேலூயா வெற்றி வாகை சூட்டி பணிகிறோம். யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா தேவநாமம் வாழ்கவே. அல்லேலூயா இயேசு ராஜா வருகவே. அல்லேலூயா ஆவி புகழ் ஓங்கவே. அல்லேலூயா தேவப்படை வெல்கவே. வாழ்க 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 வாழ்கவே. அல்லேலூயா வாழ்க 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 வாழ்கவே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே. அல்லேலூயா எங்கள் கோடி வெற்றி கோடியே. நாம் இருக்கிற இடத்திலே கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? இருக்கும் மனதுருக்கும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு நல்ல தகப்பன், உடைய அன்பு பிள்ளைகளை நீதிமான்களாய் உலகத்திலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாருங்க. எங்கள் அன்பு நல்ல தகப்பன், நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை நீங்களாக்கி விடுவிப்பான் சொன்ன தேவன்.
பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தர் நீதிமான்களாய் ஜீவிக்கிற உடைய அன்பு பிள்ளைகளை சுற்றி உடைய பாதுகாப்பை கொடுங்கப்பா. இந்த நிமிஷத்தில் இருந்து உடைய வருகை நாள் மட்டும் உடைய அன்பு பிள்ளைகளை சுற்றி இஸ்ரவேலின் பெருமந்தைகளை சுற்றி உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். நீரே அரணும் கோட்டையும் பலனும் கெடவுமாயிருந்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. அவர்கள் ஆத்மாவின் ஆழத்தில் இருந்து பயத்தின் ஆவியை, கலக்கத்தின் ஆவியை தூக்கி எறிங்க ராஜா. அவருடைய கரங்களை பிடித்து உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்கள் அன்பு நல்ல தகப்பன். உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற உடைய வார்த்தைகளை ஷேர் பண்ணுகிற, சப்ஸ்கிரைப் பண்ணுகிற உடைய அன்பு பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்கு உடைய பாதுகாப்பு எப்பொழுதும் போல இருக்கட்டும் தகப்பன். அவருடைய கரங்களை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் நீங்க சொல்லுங்க ராஜா. இயேசுவே எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, உடைய அன்பு பிள்ளைகளை சுற்றி உடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இருக்கட்டும் தகப்பனே. அப்படியே நீங்க செய்ய போறது கிருபைக்காக நன்றி இயேசப்பா. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா.